ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரன் அருளை போற்றி. சிம்மராசினியர்களுக்கு வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு இறைவனோட அருள் இருக்குது. தெய்வம் உங்களுக்கு நல்ல நாட்களையும் அதிர்ஷ்ட நம்பரையும் கொடுக்குது. இந்த வீடியோ பதிவில் இறைவன் இந்த பிரபஞ்சத்துக்கு சிம்மராசினியர்களுக்கு எப்படி அனுக்கிரம் பண்ணுறாருன்னு பார்க்க போகிறோம். பொறுமையாக இருங்க. ஆக்சுவலாக சிம்மராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானம். பொதுவாகவே சிம்மராசினாலே அதிர்ஷ்டம். சிம்மராசியில் பிறப்பதுக்கு அதிர்ஷ்டம் பண்ணணும். ஏன்னா சிம்மங்கிறது காலப்புரட்சி சக்கரத்தின் 5ஆம் இடம். 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், மந்திரஸ்தானம், இறையருள் முக்கிய ஸ்தானம். ஸோ சிம்மராசியில் பிறப்பதற்கு இறைவனோட அருள் பரிபூர்ணமாக இருக்குது. சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு அந்த சிவபெருமானோட அருள் பரிபூர்ணமாக இருக்குது. அதுபோல் அதிர்ஷ்டமும் கை கொடுக்கும். ஆனால் அந்த அளவுக்கு நீங்கள் எஃபெக்ட் போடணும். எஃபெக்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் வந்துடும். நீங்கள் எப்போ கூப்பிடுவீங்கன்னு அதிர்ஷ்டம் உங்கள் கூடயே இருக்குது. சரியா நேர்களே, நீங்கள் கை தட்டினீங்கன்னா உடனே ஓடி வந்துடும் உங்கள் பக்கத்தில். ஏன்னா காலப்புரட்சி சக்கரத்துக்கு 5ஆம் இடம் சிம்மராசி. உங்கள் ராசிநாதன் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகிறாரு. ராசிக்கு 7ஆம் இடம், 8ஆம் இடம், அடுத்து சுபத்தொடருக்கு போகிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, இறைவன் தெய்வம் இந்த பூமியை படைச்சிருக்கிறாரு. பூமியை படைச்சிட்டு பஞ்சபூதங்களையும் கிரகங்களையும் அனுப்பிச்சிருக்கிறாரு. இந்த கிரகங்களும் பஞ்சபூதங்களும் எதுக்கு இருக்குன்னா, ஜீவராசிகளுக்கு, மனிதன் மற்ற உயிரினங்களுக்கு நல்லது கெட்டது செய்யறதுக்கு இருக்குது. நம்ம போன பருவியில் நல்லது செஞ்சோம்னா இந்த பருவியில் நல்லது அனுப்பிப்போம். அது கர்மாவின் வினைப்பயன். அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கிரகங்கள் ஒவ்வொரு மனிதனுக்குமே ஜாதக கட்டத்தில் 9 கிரகங்கள் 12 ராசியில் அமைஞ்சிக்கிட்டு தன்னுடைய கடமையை செய்யுது. இப்போ நீங்கள் மகம், பூரம், உத்திரம் இந்த ஆர்டரில் பிறந்திருப்பீங்க. உங்களுக்கு கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராக திசை, குரு திசை இப்படின்னு வரிசையில் போகும். இந்த தசாநாதர்கள் ராசியில் எப்படி இருக்கிறாங்க, ராசி கட்டத்தில் எப்படி இருக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி பலன் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் ஜென்ரலாக இருந்தாலுமே தெய்வங்கள் உங்களுக்கு சில அனுகூலமான நாட்களையும் அனுகூலமான அதிர்ஷ்ட எண்களையும் உங்களுக்கு மாதம் உங்களுக்கு தெய்வம் உங்களுக்கு நிர்ணயம் பண்ணுது. தெய்வம் எப்படி நிர்ணயம் பண்ணுறதுன்னா, கிரகங்களின் மூலமாக நிர்ணயம் பண்ணுது. ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு கிரகங்கள் சிம்மராசிக்கு சாதகமாக இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சாதகமாக இருக்குது. அது சாதகமான கிரகத்தை நீங்கள் வழிபாடு பண்ணி அந்த நம்பரில் நீங்கள் சில நல்ல காரியங்கள் பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும். அதாவது அது நம்பராகவும் இருக்கலாம், நாட்களாகவும் இருக்கலாம். அதாவது லக்கி டேஸ் அண்ட் லக்கி நம்பர்ஸ். ஒவ்வொரு மாதமும் இது மாறுபடும். அதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோ போடுறேன். பொறுமையாக கேளுங்க. பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பிப்ரவரி 28 நாட்கள். இந்த பிப்ரவரி 28, 2025 சிம்மராசிக்கு யோகமான நாட்கள், யோகமான நம்பர். எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணணும் எல்லாமே வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் தான் சொல்லப்படுகிறது. அது வேத ஜோதிடத்தில் பஞ்சாங்கத்தை பார்த்து 4 நட்சத்திரம் கிரக அமைப்பை பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது முழுக்க ஒரு வழிகாட்டல் தான். சரியா? வழிகாட்டின் முறையில் ஒரு எஜுகேஷனல் உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கப்படுகிறது. இப்படி இருந்தால் இப்படி இருக்கும், இந்த தெய்வத்தை கும்பிட்டா இந்த பலன்கள் கிடைக்கும், அதனால் இதை வழிபாடு பண்ணுங்கன்னு ஒரு கைடலைன்ஸ் கொடுக்குறேன். நல்ல விதமாக பாருங்கள். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள், ஹைப் பட்டனை ஆன் பண்ணுங்கள், ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா நேர்களே? நீங்கள் வீடியோ முழுக்க கேளுங்க. சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சார் நீங்கள் இந்த தலைப்பில் வீடியோ போடுங்க, இதுக்கு வீடியோ போடுங்க, ராகு திசைக்கு வீடியோ போடுங்க. நான் சிம்ம ராசியில் கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், ராகு திசை சந்திர புத்தி நடக்க ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு எதனாச்சும் ஒரு வழிகாட்டுங்க, ராகு திசைக்கு வீடியோ போடுங்க, ஒவ்வொரு லக்கணத்துக்கு வீடியோ போடுங்க, தசா புத்திக்கு வீடியோ போடுங்க, பரிகாரம் சொல்லுங்கள், இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக அதுக்கு செவிசாட்சி செய்வேன். அதுபோக பொது ஜோதிடத்தில் நிறைய தலைப்பில் வீடியோ போடுறோம். ராசி பலன்கள், நட்சத்திர பலன்கள், தசாபுத்தி பலன்கள், ஆன்மீக தகவல்கள், சூட்சும பரிகாரங்கள், இப்படி அதிர்ஷ்ட தேதிகள், அதிர்ஷ்ட எண்கள், இப்படி நிறைய தலைப்பில் நிறைய கண்டென்ட்டில் போடுறேன். நீங்களும் பார்க்குறீங்க. இருப்பினும் உங்களுக்கு எது தேவைன்னா அதை நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். சார் இது சார்ந்து வீடியோ போடுங்க, இல்லைன்னா இந்த விஷயத்துக்கு வீடியோ போடுங்க, இல்லைன்னா நான் இந்த சூழ்நிலையில் இருக்கேன், எனக்கு தகவல் சொல்லுங்கள், எனக்கு ஒரு ரிப்ளை பண்ணுங்கன்னு கேளுங்க. ஃபோன் பண்ணி கேட்காதீங்க. நான் இதில் வாட்ஸ்அப் நம்பரை தான் கொடுத்துருக்குறேன். அது எதுக்கு கொடுத்துருக்கேன்னா, ஜாதகம் தனிப்பட்ட முறையில் பார்க்கறவங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் நம்பர் தான், தொடர்பு என்ன தான். நீங்கள் ஃபோன் பண்ணியெல்லாம் தொடர்பு கொள்ளாதீங்க. ஏன்னா எல்லா நேரம் ஃபோன் எடுத்து நான் பேச மாட்டேன். நான் ஒரு வேலையில் இருப்பேன், நீங்கள் ஒரு மைண்டில் பேசுவீங்க, நான் ஒரு மைண்டில் இருப்பேன். அது கோயின்சைட் ஆகாது. எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்கள் இஷ்ட நஷ்டங்கள் எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக பார்த்து சொல்லுவேன். கமெண்ட் பாக்ஸில் ஜாதகம்லாம் பார்க்க முடியாது. பிறந்த தேதி டயத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்காதீங்க. உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். எந்த பிரச்சனையை சொன்னாலுமே நான் சொல்லிடுவேன். சிம்மராசி, மக நட்சத்திரம், ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு இப்போ ராகு திசை நடக்குது சார், என்ன செய்யலாம், எனக்கு இந்த பிரச்சனை நடக்குது, எனக்கும் என் கணவனுக்கும் பிரச்சனை, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை, எனக்கும் என் மாமியாருக்கும் பிரச்சனை, எனக்கும் எங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் பிரச்சனை. ஒரு மனிதனுக்கு எப்படி பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும், தொழில் பண்ணுற இடத்துல பிரச்சனை இருக்கும், உத்தியோகம் பண்ணுற பிரச்சனை இருக்கும், அரசியல்வாதினா ஒரு கட்சியில் பிரச்சனை இருக்கும், வயசான ஆளுகளுக்கு உடல்நல பிரச்சனை இருக்கும். ஸோ இப்படி தான் பிரச்சனை ஒரு மனிதனுக்கு சார்ந்து இருக்கும் வழியே. அதை நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். சரியா? கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுவேன், ஒரு பரிகாரம், ஒரு வழிபாடு சொல்லுவேன். ஓகே நேயர்களே, இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். தெய்வம் தந்த வீடுன்னு சொன்ன மாதிரி தெய்வம் தந்த தேதிகள், நாட்கள்.
சிம்ம ராசிக்கு வந்து மக நட்சத்திரம் வருது, கேதுவின் நட்சத்திரம். கேது நல்ல நிலைமையில் தாங்க இருக்கிறாரு, சுபத்துவமாக இருக்கிறாரு. சரியா? ஏப்ரல் 4ஆம் தேதி வரைக்கும் கேது நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, நல்ல பலன்களை கொடுக்குறாரு கேது பகவான். ரைட்டு. இப்போ வந்து உங்களுக்கு யோகமான நட்சத்திரங்கள், யோகமான நாட்கள், அதிர்ஷ்ட நாட்கள் மக நட்சத்திரத்துக்கு அப்படி பார்த்தோம்னா இந்த பிப்ரவரி மாதம் பிப்ரவரி 4ஆம் தேதி, பிப்ரவரி 8ஆம் தேதி, பிப்ரவரி 9ஆம் தேதி, பிப்ரவரி 10ஆம் தேதி, பிப்ரவரி 14ஆம் தேதி, பிப்ரவரி 18ஆம் தேதி, பிப்ரவரி 19ஆம் தேதி, பிப்ரவரி 20ஆம் தேதி, பிப்ரவரி 23ஆம் தேதி, பிப்ரவரி 27. ஸோ மக நட்சத்திரத்துக்கு இந்த நாட்கள்லாம் அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் நீங்கள் ஒரு காரியம் பண்ணினீங்கன்னா அது நல்லா சக்ஸஸாக முடியும். இந்த நாட்களில் சந்திராஷ்டமம் வரலாம். சரியா? உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் கும்பத்துக்கு சனி பகவான் போகும்போது சந்திராஷ்டமம் வரும். அவிட்டம் சதியும் புரட்டாதியில் சந்திரன் போகும்போது சந்திராஷ்டமம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். சந்திராஷ்டமம் அன்னைக்கு சில காரியங்கள் செய்யக்கூடாது. மற்றபடி இதெல்லாம் யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. சில பேருக்கு சந்திராஷ்டமம் அன்னைக்கு லக் அடிக்கும். சரியா? அதை வச்சு நம்ம எதுவும் எடை போட முடியாது. ஸோ சந்திராஷ்டமத்தை இதை நீங்கள் சேர்க்க வேண்டாம். மறுபடியும் மக நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டமான நாட்களை சொல்கிறேன். பிப்ரவரி 4, பிப்ரவரி 8, 9, 10, 14, 18, 19, 20, 23, 27 இதெல்லாம் நோட் புக்கில் குறித்து வச்சுக்கோங்க. அடுத்து பூரம் உத்திரம் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. இங்கே பொறுமை தான் நிறைய பேருக்கு தேவைப்படுது. யாருமே வீடியோ முழுமையாக கேட்குறது கிடையாது, உடனே ஃபோன் பண்ணி கேட்குறது. தயவுசெய்து ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க. சரியா நேர்களே? அது வந்து ஒரு என்ன சாகுனா மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகிரும். சரியா? கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுக்கு தான் கமெண்ட் பாக்ஸ்னே போட்டு கொடுத்துருக்கு. அடுத்து பூர நட்சத்திரத்துக்கு தெய்வம் தந்த அதிர்ஷ்ட நாட்கள் அப்படி பார்த்தோம்னா பிப்ரவரி 5ஆம் தேதி, பிப்ரவரி 9ஆம் தேதி, பிப்ரவரி 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 15ஆம் தேதி, 19ஆம் தேதி, 20ஆம் தேதி, 21ஆம் தேதி இந்த நாட்கள்லாம் வந்து பூர நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள அதிர்ஷ்ட நாளாக இருக்குது. இப்போ இதில் வந்து குருபலம் உள்ள நாட்களும் இருக்குது. அதை வந்து நான் மகத்துக்கு சொல்கிறேன். நான் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. மக நட்சத்திர நேயர்கள் போயிடாதீங்க, இன்னும் நிறைய இருக்குது தகவல். 3 நட்சத்திரத்துக்குமே முழுமையாக கேளுங்க. இப்போ பூர நட்சத்திரத்துக்கு வந்து மறுபடியும் சொல்கிறேன். பூர நட்சத்திரத்துக்கு வந்து தெய்வம் தந்த அதிர்ஷ்ட நாட்கள் பிப்ரவரி 5, 9, 10, 11, 15, 19, 20, 21, 24. அடுத்து உத்திர நட்சத்திரம், சூரியனோட நட்சத்திரம். சூரிய நட்சத்திரத்துக்கு வந்து இந்த பிப்ரவரி மாதம் உத்தேசமான நாட்கள், அதிர்ஷ்டமான நாட்கள், ஃபேவரட்டான நாட்கள் என்ன பரிந்துரைக்கப்படுகிறது அப்படி பார்த்தோம்னா பிப்ரவரி 12, பிப்ரவரி 13, பிப்ரவரி 6. நான் ஒரு ஆர்டரில் சொல்கிறேன். பிப்ரவரி 6, பிப்ரவரி 10, பிப்ரவரி 12, பிப்ரவரி 13, 16, 18, 20, 21, 28. மறுபடியும் உத்தர நட்சத்திரத்தை சொல்கிறேன். உத்தரம் ஒரு பாதம் தான் இருக்குது சிம்மராசியில். பிப்ரவரி 6ஆம் தேதி, 10, 12, 13, 16, 18, 20, 21, 28 இந்த நாட்கள்லாம் யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. ஸோ 3 நட்சத்திரத்துக்குமே மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரத்துக்குமே இந்த நாட்கள் வந்து யோகமான அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எந்த விஷயத்தில் ஈடுபடுறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக மாறும். அது எந்த விஷயத்தில் ஈடுபடுறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். சரியா? அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக மாறும், வெற்றியை கொடுக்கும், ஒரு பயனை கொடுக்கும். இந்த அமைப்பில் வந்து ஒரு 3 நாட்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே வந்து குருபலம் உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. குருபலம் உள்ள நாட்கள் எப்படின்னா தனகாரகன் குருபலம் உள்ள நாட்கள். அன்றைக்கி கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், காசு பணம் கிடைக்கும், நகை நட்டு கிடைக்கும், பொருள் கிடைக்கும், இடம் கிடைக்கும், மனை கிடைக்கும், ஒரு வெல்த்தான ஒரு காரியம் நடக்கும். அது எப்படின்னா அதோடைய மதிப்பு அதிகமாக இருக்கும். அது அசையும் சொத்தா அசையா சொத்தா சொல்ல முடியாது, அதனுடைய மதிப்பு அதிகமாக இருக்கும். சரி, அப்படி பார்த்தோம்னா குருபலம் உள்ள நாட்கள் மக நட்சத்திரத்துக்கு குருபலம் உள்ள நாட்கள் பிப்ரவரி 4ஆம் தேதி, பிப்ரவரி 14ஆம் தேதி, பிப்ரவரி 23ஆம் தேதி இந்த 4 நாட்களுமே வந்து உங்களுக்கு மிகச்சிறப்பான நாட்களாக பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 4ஆம் தேதி, பிப்ரவரி 14ஆம் தேதி, பிப்ரவரி 23ஆம் தேதி இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்லபடியாக அமையணும், நல்ல பணம் கிடைக்கணும், கொட்டணும், லட்சமோ ஆயிரமோ கோடிகளோ வரணும்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். சரியா? மகாலட்சுமி தாயை நீங்கள் வழிபாடு பண்ணினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். காலையிலே லட்சுமி மந்திரத்தை சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுங்க. அடுத்து பூர நட்சத்திரத்துக்கு தனகாரகன் குரு பலம் உள்ள நாட்கள், பணப்புழக்கம் அதிகமாக உள்ள நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 5, பிப்ரவரி 15, பிப்ரவரி 24 இந்த 3 நாட்களும் பூர நட்சத்திரத்துக்கு வலிமையுள்ள நாட்களாக பணம் பல வகையிலும் பெருகி வருகிற நாட்களாக பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 15, பிப்ரவரி 5, பிப்ரவரி 24 இன்றைக்கி வந்து நீங்கள் சிவபெருமான வழிபாடு பண்ணணும். காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். இதை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து அதனுடைய வரவு அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து உத்திர நட்சத்திரத்துக்கு குருபலம் அதிகமுள்ள நாட்கள், பணப்புழக்கம் அதிகமுள்ள நாட்கள் அப்படி பார்த்தோம்னா பிப்ரவரி 6,
பிப்ரவரி 16, பிப்ரவரி 25 இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு மிகச்சிறந்த நாட்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி நீங்கள் யாரை சார் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அம்பாள் வழிபாடு, மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், கருமாரி அம்மன், இந்த அம்மனை வழிபாடு பண்ணினா மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ உத்திர நட்சத்திரத்துக்கு பணப்புழக்கம் அதிகமுள்ள நாட்கள் பிப்ரவரி 6, பிப்ரவரி 16, பிப்ரவரி 25 இந்த நாட்கள் யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்போ வந்து தெய்வம் தந்த நாட்களை சொல்லிட்டேன். 3 நட்சத்திரத்துக்கு தனித்தனியாக சொல்லியிருக்கிறேன். அதுலேயும் குறிப்பிட்ட ஒரு 3 நாட்கள் அதிக பலன் இருக்கும். சரியா, பெனிஃபிட் வந்து அதிகமாக இருக்கும், ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் உத்தியோகம் பண்ணாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, வியாபாரம் பண்ணாலும் சரி, மற்ற எந்த வேறு வகையிலையும் சரி, உங்களுக்கு ஒரு லக் அடிக்கும். சரியா, லக்கி டேஸ் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுலேயும் ஷார்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்கிறேன். இது வேத ஜோதிடத்தின்படி கோச்சார நிலையின்படி தான் சொல்லியிருக்கிறேன். இது மாறுகின்ற ஒன்று தான். ஏன்னா சந்திரன் ஒவ்வொரு நாளும் மாறுவார். சந்திரன் வந்து இன்றைக்கி எங்கே இருக்கிறாரு? உங்கள் ராசியில் தான் இருக்கிறாரு. உங்கள் ராசியில் வந்து அவர் இன்றைக்கி வந்து பூர நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, நாளைக்கு வந்து உத்தர நட்சத்திரத்துக்கு போயிடுவார். ஸோ சந்திரன் நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும். பட் இது வந்து ஒரு கன்சாலிடேட்டாக சொல்லியிருக்கேன் நான். சரியா, இது போக உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வேணும்னா உங்கள் ஜனன ஜாதக தசாபுத்தி அந்தரத்தை பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாற்றம் இருக்கும். சரியா நேர்களே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாற்றம் இருக்கும். அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்போ சிம்ம ராசிக்கு வந்து சில பேருக்கு குரு திசை நடக்கும். சரியா, மத்தியம வயசில் இருக்கிறவங்களுக்கு குரு திசை நடக்கும். குரு நல்ல நிலைமையில் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், நான் சொன்ன அந்த 3 நாட்களில் அந்த 3 நட்சத்திரத்துக்குமே நல்ல பலன் கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து குரு உங்கள் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இருக்கணும். 2, 5, 7, 9, 11 எந்த ஆர்டரில் இருக்கணும் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்திருக்கிறீங்க, குரு வந்து எங்கே சார் இருக்கலாம் அப்படின்னா தனுசுல இருக்கலாம். 5ஆம் இடத்துல ஸ்தான பலம் பட்டு மூலத்திரியோன்னு ஆட்சி பட்டு இருக்கலாம். அப்போ ராசிக்கு 5ஆம் இடம், லக்கணத்துக்கு வந்து மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. இது ஒரு நல்ல அமைப்பு. மிதுன லக்கணம் சிம்ம ராசி, ராசிக்கு 5ஆம் இடம், லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல இருப்பார், நல்ல பலன்களை கொடுப்பார். இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு நல்ல யோகம் இருக்கும், கூடுதல் யோகம் இருக்கும். அவங்களுக்கு இந்த குரு திசை நடக்கும்போது கூடுதல் யோகம் இருக்கும். அடுத்து ஒரு உதாரண ஜாதகம் சொல்கிறேன். சிம்ம ராசி, கன்னியில் குரு இருக்கிறார், 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் இருக்கிறார், ராசிக்கு 2ஆம் இடம், லக்கணத்துக்கு வந்து 11ஆம் இடம். 11ஆம் இடம்னா எங்கே சார் இருப்பார் அப்படி பார்த்தோம்னா விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. இது ஒரு அருமையான அமைப்பு. விருச்சிக லக்கணம் சிம்ம ராசி, லக்கணத்துக்கு 11ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடம். இவங்களுக்கு தாங்க லாபம் கொட்டுன்னு கொட்டும். லாப தனஸ்தானத்தில் இருப்பார், ராசிக்கு தனஸ்தானம் வருமானஸ்தானம், லக்கணத்துக்கு லாபஸ்தானத்தில் குரு இருந்து நல்ல இடங்களை பார்ப்பார். சரியா, 11ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை பார்ப்பார், லக்கணத்துக்கு அதிர்ஷ்டமான இடத்தை பார்ப்பார், ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார். எதிர்பாராத பணம் கிடைக்கும், திடீர் பணம் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்னு நான் சொல்ல மாட்டேன், திடீர் பணம் கிடைக்கும். அதாவது விருச்சிக லக்கணம் சிம்ம ராசி, குரு வந்து கன்னியில் இருக்கிறாரு, ராசிக்கு 2ஆம் இடம், லக்கணத்துக்கு 11ஆம் இடம், முடிஞ்சு போச்சு. எதிர்பாராத திடீர் பணம் உங்களுக்கு வந்து பையன் நிரப்பும். இவ்வளோதாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வருது? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் இருந்தால் வருது, என் வாயிலிருந்தெல்லாம் வரல. அங்கே உங்கள் கிட்ட சட்டியில் இருந்துச்சுன்னா அகப்பைக்கு வரும். உங்கள் சட்டியில் இருக்குன்னா யார் வேணாலும் கையை விட்டு எடுக்கலாம். சரியா, இதெல்லாம் இப்படி அமைப்பு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஜாதக அமைப்பு சரியாக இருந்துச்சுன்னா இந்த கோச்சார பலன்கள் வந்து கோயின்சைட் ஆகும். கோச்சார பலன்கள் வந்து இரும்பு, உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் வந்து காந்தம். உங்கள் அந்த காந்தம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த இரும்பு ஆட்டோமேட்டிக்காக அதில் போய் ஒட்டிக்கிறோம். இதை இழுத்துரும். இந்த கோச்சார பலன்களுடைய பவரை, சக்தியை உங்கள் ஜனன ஜாதகம் இழுத்துரும். சரியா, இதுக்கு ரெண்டுக்குமே ஒரு தொடர்பு இருக்கும்போது தான் நல்லபடியாக இருக்கும். இந்த தொடர்பு ஒன்றுக்குள்ளே ஒன்று சரியாகி ஒரு நேர்கோட்டில் வரும்போது அவங்களுக்கு வந்து யோகம் நல்லது நடக்கும். சரியா, அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். இதைத்தான் பலவாறு சொல்கிறோம். அதிர்ஷ்டங்கிறோம், யோகங்கிறோம், நல்லதுங்கிறோம், பெனிஃபிட்டுங்கிறோம், ப்ராஃபிட்டுங்கிறோம். சரியா, ஒரு வார்த்தைக்கு தான் ஒரு பொருளுக்கு தான் பல வார்த்தைகளை வச்சு பேசுகிறோம். வாட் எவர் மேபி உங்களுக்கு வந்து இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கும். நான் உதாரணத்துக்கு 2-3 அமைப்பு சொல்லியிருக்கிறேன். சரியா, செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். சரியா, பொதுவாக இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு குருதேசம் நல்லாயிருக்கும். சரியா நேர்களே, இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். பட் அதெல்லாம் சொல்ல வேண்டியது நம்மளோட நோக்கம் இல்லை. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த வீடியோவில் சொல்கிறது எல்லாமே வந்து கோச்சாரத்துக்கு சொல்கிறது தான். மாறுகின்ற ஒன்றை வச்சு மையப்படுத்தி சொல்கிறது எல்லாமே இங்கே மாறிக்கிட்டே இருக்குது. இதை மையப்படுத்தி சொல்கிறோம். பட்டு உங்கள் ஜனன ஜாதகத்தில் அந்த ஈர்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வசியப்படும், சார்ந்து வரும். ஓகே நேர்களே, அடுத்து வந்து நீங்கள் வழிபாடியின் அதிர்ஷ்ட எண்கள், இவ்வளோ நேரம் என்ன சொல்லியிருக்கிறேன்னா அதிர்ஷ்ட தேதிகள் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த வீடியோவின் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதிர்ஷ்ட எண்கள் இந்த பிப்ரவரி மாதம் 3 நட்சத்திரத்துக்குமே உண்டான அதிர்ஷ்ட எண்கள் என்ன சார் அப்படி பார்த்தோம்னா, மக நட்சத்திரத்துக்கு ராகுவின் எண் வருது. ராகு பகவான் வந்து யோகத்தை கொடுக்குறார். 4ஆம் நம்பர். சரியா, 4ஆம் நம்பர் வந்து உங்கள் அதிர்ஷ்டமாக பார்க்கப்படுகிறது. 4ஆம் நம்பர்னால் கூட்டுத்தொகை 4, உயிர்மெய் எண் 4. அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்? 4ன்னு எடுத்துக்கலாம், 13ன்னு எடுத்துக்கலாம், 31ன்னு எடுத்துக்கலாம், 22ன்னு எடுத்துக்கலாம். சரியா, 31ன்னு எடுத்துக்கலாம். இப்படி அந்த கூட்டுத்தொகை வந்து 4ஆம் நம்பர்னு முடியணும். அந்த உயிர் மெய் எண் வந்து 4ஆம் நம்பர்னு முடியணும். அடுத்து வந்து பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரத்துக்கு வந்து அதிர்ஷ்ட எண் அப்படி பார்த்தோம்னா 5ஆம் நம்பர் புதனுடைய ஆதிக்கத்தில் வருது. புதன் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாரு. ஸோ இப்போ மக நட்சத்திரத்துக்கு என்ன சொல்கிறேன்னா 4ஆம் நம்பர் சொன்னேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் 4ஆம் நம்பராக இருக்கிறதுனால
தேவி கருமாரியம்மனையும் துர்க்கையம்மனையும் கும்பிடணும். சரியா? வெள்ளி செவ்வாய் ஞாயிறு இந்த 3 நாள் கும்பிட்டிங்கன்னா பிப்ரவரி மாதம் முழுக்க இந்த நம்பர் உங்களுக்கு வேலை செய்யும். அடுத்து மார்ச் மாதம் வேறு நம்பர் வரும். சரியா? இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க மக நட்சத்திரத்துக்கு 4ஆம் நம்பர் வேலை செய்யும். ஆனால் அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். துர்க்கையம்மனோ காளியம்மனையோ வெள்ளி செவ்வாய் ஞாயிறு ராகு வேளையில் போய் கும்பிட்டிங்கன்னா, மனமுறை கும்பிட்டிங்கன்னா மற்றது நல்லபடியாக நடக்கும். பூர நட்சத்திரத்துக்கு 5ஆம் நம்பர் புதனுடைய நம்பர். நீங்கள் என்ன பண்ணணும்னா புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகணும், பெருமாளை கும்பிடணும். கோயிலுக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, பெருமாளுடைய நாமத்தை சொன்னீங்கன்னா 5ஆம் நம்பர் வேலை செய்யும். 5ஆம் நம்பர்னால் எப்படி சார்? 5ஆம் நம்பரு, 14ஆம் நம்பரு, 41ஆம் நம்பரு, 23ஆம் நம்பரு, 32ஆம் நம்பரு, இந்த நம்பர் எல்லாமே யோகம் செய்யும். இது எல்லாம் கூட்டினீங்கன்னா 5ன்னு வரும். சரியா? 50, 500 எல்லாம் வேலை செய்யும். ஏன்னா 0க்கு வேலையோ கிடையாது. ஸோ இப்படி பகுக்கப்படுகிறது. அடுத்து உத்தர நட்சத்திரத்துக்கு சூரியனுடைய நட்சத்திரம். இவங்களுக்கு 7ஆம் நம்பர் பரிந்துரைக்கப்படுகிறது. 7ஆம் நம்பர் ஃபேவரட் நம்பராக பார்க்கப்படுகிறது. 7ஆம் நம்பர் கேதுவின் ஆதிக்கம். ஸோ நீங்கள் சிம்ம கணபதி வழிபாடு பண்ணணும். சரியா? சிம்ம கணபதி உத்தர நட்சத்திர நேயர்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சிம்ம கணபதி 7ஆம் நம்பர்னால் எப்படி சார்? 7, 16, 61, 34, 43, 70, 700 இப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? கடைசி நம்பர் 7ன்னு வரணும். 4, 3, 7, 34னா 3, 4, 7 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அந்த கூட்டுத்தொகை கடைசியில் 7ன்னு முடிஞ்சிச்சுன்னா அது அதிர்ஷ்ட நம்பரை பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் கொஞ்சம் கணக்கு தெரியணும். சரியா? சில பேருக்கு எதுவுமே தெரியாது, மொட்டையாக கேட்பாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. சில விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். பேசிக் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சுக்கிறோம். வேத ஜோதிடத்தில் எல்லாத்தையுமே நம்ம சொல்ல முடியாது. சில இதை தான் சொல்ல முடியும். ஈக்குவேஷனை தான் சொல்ல முடியும். ரிசல்ட்டை நீங்கள் தான் எடுத்துக்கணும். சரியா நேர்களே? எல்லாமே ஜோதிடர் சொல்ல மாட்டார். பொது வெளியில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. இதை தான் சொல்ல முடியும். ஏன்னா இது ஒரு ரேண்டமாக சொல்கிறது தான், ரிலேட்டடாக சொல்கிறது தான். எக்ஸாக்டாக இது ஃபிகர்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஜாதக தசா புத்தி அந்தரத்தை பார்க்கணும். நீங்கள் ஒரு ஜோதிடரை கொடுத்து காட்டணும். சரியா? எனக்கு இப்போ என்ன தசா புத்தி அந்தரம் நடக்கு, ஒரு அந்தரம் எப்படியும் குறைஞ்சது ஒரு 6 மாதத்துக்கு நடக்குங்க. அந்த 6 மாதத்துக்கு அந்த அந்தரம் உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா அந்த அந்தரத்துக்கு உண்டான நம்பரை வாங்கி வச்சுக்கணும். அந்த அந்தரத்துக்கு உண்டான தேதிகளை வாங்கி வச்சுக்கணும். அந்த தேதிகளை நல்ல காரியம் பண்ணணும். அந்தரத்துக்கு உண்டான நம்பர், தேதி, கிழமைகள், இன்னும் நிறைய போக்குவரத்துலாம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயார்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். எதுவுமே நான் பார்க்க மாட்டேன், நான் மற்றவங்க சொல்கிறத கேட்பேன்னா அது சில நேரங்கள் சிலவருக்கு சாத்தியப்படும், சிலவருக்கு சாத்தியப்படாது. ஓகே நேர்களே, வாட் எவர் மேபி இது உங்களுக்கு ஓரளவு ரிலேட்டடாக இருக்கும், ஓரளவு ஃபேவரட்டாக இருக்கும். முதலுக்கு மோசம் இல்லை, அவ்வளோதான் சொல்ல முடியும். பசிக்கிறவனுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுத்த மாதிரி உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும். வாழ்த்துக்கள் நேர்களே, நன்றி. தெய்வம் தந்த இந்த அதிர்ஷ்ட நாட்களும் லக்கி டேஸும் லக்கி நம்பர்ஸும் உங்களுக்கு ஒரு பேருதவியாக இருக்கட்டும். பேரின்பத்தை பெறுங்கள், அனைத்து நலன்கள் வளங்களையும் பெறுங்கள், தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயோடு இருங்கள். எல்லாம் வல்ல இறைவன் சிம்மராசினியர்களுக்கு அனைத்து வளங்கள் நலங்களை கொடுப்பார். நலமுடன் வாழ்க, நன்றியை பெறுக. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி.